இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மற்றும் பிசிசிஐயின் முக்கிய விதி ஒன்றை மீறியிருக்கிறார். குறிப்பாக அந்த விதி ஸ்பாட் பிக்சிங் மற்றும் மேட்ச் பிக்சிங் தடுக்க கொண்டு வரப்பட்ட விதியாகும். அதை இந்திய அணியின் கேப்டனே மீறியிருப்பதை சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்ன நடந்தது? ரஞ்சி டிராபி தொடரின் இறுதிப் போட்டி மும்பை வாங்கடே மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது. மும்பை மற்றும் விதர்பா அணிகள் இறுதிப் போட்டியில் மோதி வருகின்றன. இந்த போட்டியை காண சுனில் கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர் போன்ற முன்னாள் மும்பை மாநில வீரர்கள் நேரில் வந்தனர். அதேபோல இந்திய அணியின் கேப்டனும் மும்பை மாநில கிரிக்கெட் அணியைச் சேர்ந்தவர் என்பதால் அவரும் போட்டியை காண நேரில் வந்தார். அவர் பார்வையாளர்கள் பகுதியில் அமராமல் மும்பை மாநில வீரர்கள் அறையில் அமர்ந்திருந்தார். அங்கே அவர் மும்பை அணியின் கேப்டன் அஜின்க்ய ரஹானேவுடன் பேசிக்கொண்டு இருந்தார். அந்த காட்சியை பிசிசிஐ தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்கின்றது. பிசிசிஐ பகிர்ந்த அந்த வீடியோவில் ரோஹித் சர்மா கையில் தொலைபேசியை வைத்திருப்பது, அதை பயன்படுத்துவதும் தெளிவாக தெரிந்தது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மற்றும் பிசிசிஐ விதிப்படி வீரர்கள் அறைக்குள் யாரும் தொலைபேசி உள்ளிட்ட நவீன தொலைத்தொடர்பு கருவிகள் எதையும் கொண்டு செல்லக்கூடாது. வீரர்கள் யாரும் அதை பயன்படுத்தக்கூடாது என்பதோடு பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட யாரும் அனுமதிக்கப்பட்ட லேப்டாப் உள்ளிட்ட சில எலக்ட்ரானிக் பொருட்களை தவிர வேறு எந்த கருவிகளையும் எடுத்து செல்லக்கூடாது. இந்த விதி மேட்ச் பிக்சிங்கை தடுக்க கொண்டு வரப்பட்டது. இது சர்வதேச போட்டிகள் மட்டுமின்றி உள்ளூர் போட்டிகளுக்கும் பொருந்தும். இந்த நிலையில் ரோஹித் சர்மா ரஞ்சி கோப்பை இறுதிப் போட்டி நடந்து கொண்டு இருந்த போதே தொலைபேசியை வீரர்கள் அறையில் பயன்படுத்தி இருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவர் பயன்படுத்திய ஆதாரத்தை பிசிசிஐயே வீடியோ எடுத்து வெளியிட்டு இருப்பதுதான் இதில் வேடிக்கை. பிசிசிஐ நடவடிக்கை எடுக்க நினைத்தால் முதலில் ரோஹித் சர்மாவுக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்க வேண்டும். ஆனால் அது எதுவும் நடக்காது என தெரிகின்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.